ப்ரோ இதுதான் நான் சொன்ன F1 ஆஃப் வைல்டு. அப்படியா? ஆமா, வைல்ட்ல இருக்கு ப்ரோ. ஒரு புது ஸ்ட்ரெயின் டிஸ்கஸ்ல கொண்டு வரணும், ப்ராப்பரா ஒரு ஜெனடிக் மாடிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு 9 இயர்ஸ் எடுக்கும். இந்த பாடி பாத்தீங்கன்னா ரெட் பாடி. ஓகே. அதுல லைன்ஸ் இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி மீன். ஆமா, உங்களுக்கு ஜென்ரலாவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மீன். இந்த வாட்டி நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 900ல இருந்து இருக்கு. 900ல இருக்கு. அஃபோர்டபுளா இருக்கு. அஃபோர்டபுளா 900ல இருந்து அப் டு 15,000 வரைக்கும் இருக்கு. இன்னும் ஒரு ப்ளூ ஃபிஷ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதானே எனக்கு தெரியல. இல்லையா? எது ப்ரோ? அந்த பின்னாடி ஓடுது பாருங்க. ஆமா, நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லலாம் ப்ரோ. எங்க இருக்கும் அப்படின்னா யுனைடெட் அக்வாட்டிக்ஸ், நம்ம ஆதித் ப்ரோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லா டிஸ்கஸ் வச்சிருப்பாரு. ஏற்கனவே ஒரு 2 டைம் வந்து கவர் பண்ணிட்டோம். அதுலயே வந்து நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் காமிச்சிருக்கோம். இப்பயுமே வந்து ஏற்கனவே காட்டாத வெரைட்டிஸ் வந்திருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி டேங்க் செட்டப் வந்து நிறைய புதுசா பண்ணிருக்காரு. ஃபில்ட்ரேஷனுமே வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. என்னென்ன மீன் இருக்கு, ஃபில்ட்ரேஷன் எந்த மாதிரி பண்ணிருக்காரு எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பா. மறுபடியும் ஒரு சில மாசம் கழிச்சு கூப்பிட்டுருக்கீங்க. புதுசா வந்து டேங்க்மே வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா பிரதர், இப்போ நம்ம ஃபார்ம்ல புதுசா இப்போ வந்து நம்ம ஒரு 15 டேங்க் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம். ஃபெசிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு, வித் ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமோட. இல்ல ஆல்ரெடி வந்து நிறைய டேங்க் வச்சிருந்தீங்க, அது பத்தலைங்களா? இல்ல பத்தல. ஏன்னா மல்டிபிள் வெரைட்டிஸ், மல்டிபிள் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்கு. சோ வந்து இருக்கிற டேங்க் பார்த்தாம நம்ம இப்ப இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி பெருசாக்கி இருக்கோம். ஓகே. இந்த ஒரு சில ஹாலிவுட் படம்லாம் இருக்கும் ப்ரோ. ஆமா, நிறைய ரூம்ஸ் இருக்கும், அதுல விட்டுட்டு அதுல இருந்து தப்பிச்சு வர மாதிரி மேஸ் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி இருக்கும்ல. அப்படிதான் எனக்கு உங்களோட ஃபில்ட்ரேஷன் இருக்கு. ஏன்னா வந்தானே இந்த புது டேங்க்ஸ் பாத்துட்டேன். பாத்துட்டு சரி எப்படி இப்படி இந்த பைப்பிங் இப்படி போகுது, அப்படி ஒரு குழப்பமா தான் இருக்கு. மேஸ் மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது. இல்ல பிரதர், இது வந்து ஃபில்ட்ரேஷன் தான் நமக்கு எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி டிஸ்கஸ். சோ நம்ம ஃபில்ட்ரேஷன் தான் மெயினா ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது. ஓகே. சோ அதனால எல்லா டேங்குமே கம்ப்ளீட்டா ஒரு ஹை எண்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமோட தான் இன்ஸ்டால் பண்றது. ஆக்சுவலா ஏற்கனவே நம்ம ஃபில்ட்ரேஷனை பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த செட்டப் மட்டும் எப்படி அது ஒர்க்கிங்ன்றது சொல்றீங்களா? சோ இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். வேற உங்களுக்கு எல்லா டேங்க்லயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு ஓவர்ஃப்ளோ பைப் இருக்கும். ஓகே. எல்லா டேங்கோட ஓவர்ஃப்ளோ பைப் வழியா தண்ணி ட்ரெயின் ஆகி ஆட்டோமேட்டிக்கா. ஆக்சுவலா இந்த பைப் இல்லாம கீழே எப்படி வைக்க கூடாது? நம்ம கீழே வைக்கலாம். கீழே என்ன ஆகும்னா இன் கேஸ் ஆஃப் பவர் கட்டு மொத்த தண்ணி உள்ள இறங்கிரும். சோ மொத்த தண்ணியும் சம்புக்கு போயிடும். ஆமா, ரைட். சம்பு ஓவர்ஃப்ளோ ஆயிடும். சோ அதனால அப்படி வைக்க முடியாது. சோ நமக்கு வந்து டாப் சர்ஃபேஸ் மட்டும் தான். வேற பவர் ஓவர்ஃப்ளோ விடுங்க, மீன் ஆமா மொத்தமா தண்ணி ட்ரெயின் ஆயிடும். சோ அதனால மேல மட்டும் தான் வைக்க முடியும். ஓகே, ஓகே. சோ எல்லா வாட்டரும் உங்களுக்கு ட்ரெயின் ஆகி ஆட்டோமேட்டிக்கா சம்புக்கு போயிடும். ஓகே. சோ சம்ப்ல அகைன் ஃபில்டர் ஆயிட்டு வேற அகைன் மோட்டர் இருக்கு, மோட்டர் வழியா புஷ் பண்ணி திருப்பி எல்லா டேங்குக்கும் தண்ணி வரும். எல்லா டேங்குக்குமே இன்லெட் இருக்கு. சோ இந்த எல்லா டேங்குக்கும் இன்லெட் இருக்கு, எல்லா டேங்குக்கும் அவுட்லெட் இருக்கு. சோ இந்த இதுல பாக்குற நீங்க 8 டேங்குமே இது வந்து ஒரு சிஸ்டம் தான். சோ இதுல வந்து நிறைய ப்ரோஸ் இருக்கு, நிறைய கான்ஸும் இருக்கு. ஆக்சுவலா 8 டேங்குக்கு ஒரு சம்ப். 8 டேங்குக்கு ஒரு சம்ப். ரொம்ப எஃபிஷியன்ட்டாவா பண்ணிருக்கீங்க. தாராளமா பண்ணலாம். நீங்க நல்ல குவாலிட்டி ஆஃப் மீடியாஸ் ஆட் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 8 இல்ல நீங்க 100 டேங்க் கூட ஒரு சம்ப் வைக்கலாம். ஓகே. அந்த சம்ப் சைஸ் ப்ரோ, அந்த டேங்க் சைஸ்? இந்த சம்போட சைஸ் வந்து 4/1.5/2. சம்பே 4 ஃபீட்டா? ஆமா, சம்ப் 4/1.5/2. ஓகே. நல்ல ஹை குவாலிட்டி மீடியாஸ் உள்ள ஆட் பண்ணிருக்கோம். இப்ப கரண்டா இதுல 7 டேங்க் ரன்னிங்ல இருக்கு, ஒரு டேங்க் எம்டில இருக்கு. ஓகே. சோ அதனால 7 டேங்குக்கு இப்போதைக்கு கரெக்டா இருக்கு. ஆனா நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லலாம் ப்ரோ. செமையா பண்ணிருக்கீங்க. இல்ல ப்ரோ, ஃபில்ட்ரேஷன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சென்னையில இருக்கிற வரைக்கும் நமக்கு பவர் கட் ரெகுலரா இருக்கும், வாட்டர் வந்து ரெகுலரா கிடைக்கணும். நீங்க டிஸ்கஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரோ வாட்டர். சோ ரெகுலரா உங்களுக்கு வாட்டர் கிடைக்காது, அவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் கிடைக்காது. பவர் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் நல்ல ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியில இல்லைன்னா ஃபிஷஸ் அடிபட்டுரும். ஓகே. சோ அதுக்காக நீங்க வாட்டர் தான் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது. சோ அதனால ஃபில்ட்ரேஷன் மஸ்ட். ஓகே. இல்லைன்னா நீங்க வாட்டர் சேஞ்ச் ரெகுலரா நம்மளால பண்ண முடியாது, இந்த ஹாபி என்ஜாய் பண்ண முடியாது, டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி கன்சிஸ்டன்ட்டா அது மேல நம்மளால பண்ண முடியாது. நீங்க எங்கேயுமே வெளியே கூட போக முடியாது, நீங்க உட்காந்து டெய்லி தண்ணி மாத்திட்டு தான் இருக்கணும். ஓகே, ஓகே. சோ இப்போ இந்த சிஸ்டம்லாம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் 50%. சோ இந்த என்டையர் வால்யூம் பாத்தீங்கன்னா இந்த இன்க்ளூடிங் சம்ப் வந்து இது வந்து ஒரு 1650 லிட்டர்ஸ். ஓகே. சோ நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 700-800 லிட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். ஓகே, ரைட் ப்ரோ. சில்லியா ஒண்ணு கேக்குறேன். ஆக்சுவலா மொத்தம் இப்ப 7 டேங்க்ஸ் ரன் ஆகுது. எஸ். எதுக்குமே வந்து ஆக்சிஜனுக்கு பம்ப் வைக்கல, இந்த ஒரு டேங்க் தவிர. ஆமா. இந்த ஒரு டேங்க்லயே வாட்டர் ஆக்சிஜனேட் ஆகி சர்க்குலேட் ஆகுமா? எல்லாத்துக்கும் சர்க்குலேட் ஆகும். ஏன்னா இந்த டேங்க் தான் அங்கேயும், அந்த வாட்டர் தான் அங்கேயும் சர்க்குலேட் ஆகும்.
அதுவும் இல்லாம உங்களுக்கு இவ்வளவு ஃப்ளோ வரும்போது நீங்க சம்ப் பாத்தீங்கன்னா தெரியும், சம்ப் கீழே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி பொங்கிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஆக்சிஜனேஷனே உங்களுக்கு போதும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஏர் ஸ்டோன் வைக்கிறது ஆல்வேஸ் சேஃப். பிளஸ் இது பாத்தீங்கன்னா பெர் ஹார் வந்து 16,000 லிட்டர்ஸ் சர்க்குலேட் ஆகுது பெர் ஹார். சோ ஓவரால் வால்யூம் வந்து 1600. சோ என்னோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா பெர் ஹார்க்கு 10 டைம்ஸ் ஃபில்ட்ரேஷன் பண்றோம். சோ 10 டைம்ஸ் இந்த வாட்டர், ஒரு டேங்கோட வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி திருப்பி சைக்கிள். ஆக்சுவலா நம்ம இனிஷியலா பேசுறப்ப வந்து டிஸ்கஸ்னாலே சீக்கிரமா இறந்துரும், நாங்க அது நம்ம பார்த்து வச்சுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து நான் சொல்றப்ப அது கிடையவே கிடையாதுன்னு ஒரு சில விஷயம் சொல்லிருந்தீங்க. பட் இப்ப பார்த்தா நீங்களே பார்த்து தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இது பார்த்து கிடையாது, இதுதான் அதோட ரிக்வயர்மெண்ட். இத ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்து வைக்க தேவையில்லை. ஒன்ஸ் பார்த்து வச்சிட்டோம்னா போதும். ஒவ்வொன்னா அப்படியே போலாமா? எஸ், தாராளமா போலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வெரைட்டி வந்து ஹெக்கல் கிராஸ். ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் இருக்கும் பாடி சைஸ். ஹெக்கல் கிராஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டா இம்போர்ட் பண்ணோம் மலேசியால இருந்து. இது ஆக்சுவலா சைஸை பொறுத்து அந்த பிரைசிங் மாறுமா? இல்ல பிரதர், குவாலிட்டியை பொறுத்து, சைஸ் பொறுத்து இருக்கு. சைஸ் பொறுத்து டெஃபினட்டா இருக்கு. நீங்க ஒரு இந்த 4 இன்ச் ஃபிஷும் ஒரு 6 இன்ச் ஃபிஷும் ஒரே பிரைஸ் கிடையாது. அட் த சேம் டைம் 3 இன்ச்ல பெட்டர் குவாலிட்டி இருந்ததுன்னா 6 இன்ச்ல லோ குவாலிட்டி இருந்தாலும் பிரைஸ் ஈக்குவலா தான் இருக்கும். சோ நல்ல குவாலிட்டிக்கு தான் எப்பயுமே பிரைஸ். ஆக்சுவலா இப்ப பெட்டர் குவாலிட்டி ஃபிஷ் சின்ன சைஸ்ல எடுத்துட்டோம்னா இன்னும் பிரைஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும்ல? பிரைஸ் கம்மியா இருக்கும். பட் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்ம்ஸ்ல க்ரூம் பண்ற அதே டெக்னிக் இங்க நமக்கு க்ரூம் பண்ண முடியுமான்னு கேட்டா 50% கிடையாது. குவாலிட்டியான ஃபிஷ் எடுத்தாலும் நம்மளோட பேட் க்ரூமிங்னால குவாலிட்டி போயிடும். ஆமா, நீங்க ஏ கிரேட கொண்டு வந்தாலும் க்ரூமிங் சரியா இல்லைன்னா கிரேட் வந்து ஏல இருக்காது, திருப்பி அது டி கிரேட் ஆகி கீழே வந்துடும். அப்ப பெட்டர் சைஸ்ல எடுக்கிறது, பெட்டர் குவாலிட்டியில எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். வித் ஒரு டீசென்டான சைஸ் வேணும். அதாவது இப்ப நாங்க டீசென்ட் அப்படின்னா ஒரு 4 இன்ச்ன்றது கரெக்டான சைஸ் டிஸ்கஸ். which also requires கொஞ்சம் பிரைஸியா இருந்தாலும் பட் அதுல நல்ல குவாலிட்டி நீங்க அப்பதான் பார்க்க முடியும். அந்த ஃபிஷோட பொட்டன்ஷியலே உங்களுக்கு ஒரு 4 இன்ச்ல தான் தெரியும். நம்ம ரொம்ப சின்னதுல இது பொட்டன்ஷியலா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. பட் ஆனா இந்த சைஸ்ல நம்ம தாராளமா சொல்லலாம். இப்போ இது வந்து 4 feet டேங்க் ப்ரோ. பிரெத் ஹைட் விட்டுருங்க. இதுல வந்து நீங்க ரஷ் பண்ணிருக்கீங்களா இல்ல கரெக்டான அளவு? இல்ல, இந்த டேங்க்ல நான் ரஷ் பண்ணிருக்கேன். ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஆக்சுவலா ஒரு ஹாபில இருக்கவங்க வைக்க வேண்டிய லெவல் பாத்தீங்கன்னா 40 லிட்டர்ஸ்க்கு ஒரு ஃபிஷ். இந்த மாதிரி ஒரு செமி அடல்ட் ஃபிஷ்லாம் இருந்தா 40 லிட்டர்ஸ் பர் ஃபிஷ். அடல்ட்டா இருந்துச்சுன்னா 50 லிட்டர்ஸ். அடல்ட் இந்த சென்ஸ் ஒரு 5.56 இன்ச்ல இருந்தா 50 லிட்டர்ஸ். 3 இன்ச்ல இருந்துச்சுன்னா 30 லிட்டர்ஸ். சோ 30 லிட்டர்ஸ்க்கு ஒரு ஃபிஷ்ன்றதா கவுண்ட். அவ்வளவு நான் ரஷ் பண்ணிருக்கேன் பிரதர். இதுல வந்து இது ஆல்மோஸ்ட் 22 ஃபிஷஸ் இருக்கு. சோ ஆனா இது வாட்டர் வால்யூம் எனக்கு இது ஓவராலா பெரிய சிஸ்டம்னால எனக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பெல்லட்ஸ் தான். கம்ப்ளீட்டா பெல்லட் ட்ரெயின்ட் தான். எல்லா ஃபிஷ்ஷுமே இங்க பெல்லட் மட்டும் தான். ஏன்னா லைவ் ஃபுட் கொடுக்கறதே கிடையாது. லைவ் ஃபுட்டும் கொடுக்கறதுல ஜென்ரலா இந்த டிஸ்கஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த பீஃப் ஹாட் மிக்ஸ் சொல்லுவாங்க, அனிமல் ஹாட் மிக்ஸ், அதுவும் கொடுக்கறது இல்ல. ஏன்னா அதுல இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஃபிஷ் நல்ல growth இருக்கும். ஆனா அதுல கெட்ட விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பாடி ஷேப் மாறுமா? பாடி ஷேப் மாறாது. ஃபர்ஸ்ட் தண்ணி கெட்டு போயிடும். ரெகுலரா நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடும். வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா ஸ்மெல் வரும். அமோனியா ஸ்பைக் குயிக் ஆயிடும். எனக்கு ஃப்ளோரான்ல எல்லாம் கொஞ்சம் நம்ம லைஃப் ஃபீட்ஸ் அதிகமா கொடுக்கறப்ப பாடி அன்ஷேப் ஆயிடுது. அதனால அந்த பாடி கேட்டேன். பட் டிஸ்கஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிஸ்கஸ்ல வந்து நீங்க ரெகுலரா லைஃப் ஃபீட் கொடுக்க முடியாது. ஏன்னா டிஸ்கஸ் வந்து டிவார்ம் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க மந்த்லி ஒன்ஸ் டிவார்ம் பண்ற மாதிரி இருக்கும். லைஃப் ஃபீட் ஆர் இந்த அனிமல் ஹாட் மிக்ஸ் எனிதிங் which is லைவ் அந்த ஸ்டெரிலைஸ் பண்ணாது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா டிவார்ம் பண்ணிட்டே இருக்கணும். டிவார்ம் பண்ண தவறிட்டாங்கன்னா ஃபிஷ்ஷை லூஸ் பண்ணிடுவாங்க. லைஃப் ஃபீட்ஸ் குடுக்குறோம்னா பண்ணுவோம், பெல்லட்ஸ்க்கு தேவையில்லையா? பெல்லட்டுக்கு தேவையில்ல. ஏன்னா பெல்லட்ல வந்து இது வரைக்கும் ஃபிஷ் டிவார்ம் பண்ணவே தேவையில்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு வாட்டர் குவாலிட்டி நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா லைவ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ற வேஸ்ட் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அது நிறைய சாப்பிடும். பட் அட் த சேம் டைம் நீங்க வாட்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, ரைட் ப்ரோ. அடுத்த மீன் பார்க்கலாமா? எஸ் ப்ரோ. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ரெட் மேஸ், பீஜியன் ரெட் மேஸ்ன்னு சொல்லுவோம். பீஜியன் ரெட் மேஸ், பீஜியன் பேஸ். அதாவது இதோட பேஸ் பாத்தீங்கன்னா பீஜியன் பேஸ். ஆனா மேஸ் பேட்டர்ன்ல இருக்கும். கொஞ்சம் ஸ்பாட்டட் மேஸ் மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரெயின் இது. ஆனா ஒயிட் பேஸ் ஃபிஷ்.
ஓகே, இப்ப நீங்க சொல்றது வந்து அப்ப 2 வெரைட்டியோட நேம் இல்லையா? ஆமா, அதெல்லாம் அந்த வெரைட்டிஸை மிக்ஸ் பண்ணி வராது. ரெண்டு வெரைட்டி மிக்ஸ் பண்ணி வர ஸ்ட்ரெயின் இது. இது ஆக்சுவலி மேஸ்னு ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு. ஓகே, அதையுமே பிஜிஎன் கூட கிராஸ் பண்ணி கொண்டு வரதுனால பிஜிஎன் மேஸ் இது. ஓகே, ஃபிஷ் பாத்தீங்கன்னா நிறைய ஒயிட் பேஸ் தான் நிறைய இருக்கும். யூஸ்வலா இந்த பிஜிஎன் பேஸ்னால ரெட் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது பாடி கலர் வந்து ஒயிட், அது மேல ரெட் கோட்டிங், அது மேல ரெட்ல பேட்டர்ன் வரும். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். சைஸ் பாத்தீங்கன்னா இது இப்ப நீங்க பாக்குற சைஸ் வந்து ஒரு 4.5 to 5 inch இருக்கும். ஓகே, முன்ன பார்த்ததோட கொஞ்சம் சைஸ் பெரிய, இதை விட கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் ஃபிஷ் இது. ஓகே, இப்ப டிஸ்கஸ் உங்ககிட்ட ஆரம்ப வேலை அப்படின்னா இப்ப ஸ்டாக்ல எவ்வளவு கரண்டா? இருங்க நான் சொல்லிடுறேன் ஒரு விஷயம். 2வது வீடியோ நம்ம எடுக்கிறப்ப வந்து உங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னாங்க. ஆனா மொதல் வீடியோல நீ அஃபோர்டபுளா பண்ணிருந்தீங்க. இந்த வாட்டி நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 900ல இருந்து இருக்கு. 900ல இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு. அஃபோர்டபுளா 900ல இருந்து அப் டு 15,000 வரைக்கும் இருக்கு. 15,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு கரண்ட்லி. ஓகே, நீங்க பர்சனலா நிறைய காம்படிஷன் டிஸ்கஸ்க்காக பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. பர்சனலா நான் வாங்குறது எக்ஸ்பென்சிவ்னா எதை சொல்வீங்க? நான் பர்சனலா வாங்கின எக்ஸ்பென்சிவ்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வைஸ் எதுவுமே கிடையாது, குவாலிட்டி வைஸ் தான். நான் குவாலிட்டி வைஸ் நான் நார்மல் ரெட் ஃபிஷ்ஷே நான் இருக்கு எக்ஸ்பென்சிவா வாங்கியிருக்கேன். ஓகே, அப்புறம் சூப்பர் பாந்தேரான ஒரு ஸ்டைல் அந்த விலை என்னன்றது சொன்னீங்கன்னா $1,300. ஓ, அப்ராக்சிமேட்லி 1.25 lakhs. அது என்ன காம்படிஷன்ல போட்டீங்க? சிங்கப்பூர் காம்படிஷன். சிங்கப்பூர்ல வின் பண்ணிச்சீங்களா? அந்த ஃபிஷ் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிச்சு. ஓகே, லாஸ்ட் டைம். ரைட், வர்த்துங்களா? டெஃபினட்டா அந்த ஷோக்கு அது வர்த்து. தாய்லாந்துல டிஸ்கஸ் அந்த அளவுக்கு தாய்லாந்துல கிடையாதுங்களா? தாய்லாந்துல இருக்கு, பட் ஆனா தாய்லாந்து வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணல. இன்னும் அவங்களும் அதை கொண்டு வரல. ஓகே, மேபி ஒரு பெரிய ஃபார்ம் போனீங்கன்னா ஒரு 50 மீன் சூஸ் பண்ணா பெரிய விஷயம் அது. ஓகே, இன்னமும் கொஞ்சம் பின் தங்கி இருக்காங்க. ஓகே, அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆகணும் தாய்லாந்து. இப்போதைக்கு மலேசியா தான் டிஸ்கஸோட மெயின் ஹப். என் சைடுல சொல்லுவா மலேசியா தான் இப்ப டிஸ்கஸ்ல கிங்கா இருக்காங்க. கிங் டெஃபினட்டா. சரிங்க, மலேசியாவுக்கு அடுத்து வர்றது இந்தோனேஷியா. ஓகே, லிஸ்ட்ல இந்தியா இருக்குங்களா? அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா. அப்படிங்களா? டெஃபினட்டா. கலெக்டர்ஸ் அதிகமா இருக்காங்களோ? இல்ல, பிரீடர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்களா? நல்ல குவாலிட்டியை கொண்டு பிரீட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகே, ஹாபிஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி அந்த கண்ட்ரிக்கெல்லாம் நம்ம கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, பட் ஆனா நல்லா பண்றாங்க, பண்றவங்க இருக்காங்க. ஏன்னா நாலேஜபிளா பண்றாங்க, நாலேஜ் ப்ராப்பரா கத்துக்கிட்டு ப்ராப்பரா பண்றவங்க இப்ப கொஞ்சம் இந்தியால நிறைய பேர் டெவலப் ஆயிட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த பேரண்ட் ஸ்டாக்கோட மெயின் அதோட நாலேஜ் தான் உங்களுக்கு வேணும். சோ எந்த குவாலிட்டி ஆஃப் பேரண்ட் நம்ம கொண்டு வரோம், எப்படி பிரீட் பண்றோம், என்ன பிரீட் எது கூட கிராஸ் பண்ணா நல்லது வருது, அதெல்லாம் இப்பதான் ஸ்லோவா கத்துக்கிட்டு இருக்காங்க. வேற நம்ம இன்டர்நேஷனல் ஃபார்ம்ஸும் இப்ப கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. அதுல அவங்க இன்னும் நிறைய ஸ்ட்ரெயின் புது ஸ்ட்ரெயின் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. ஏன்னா ஏன் வரல அப்படின்னா ஒரு புது ஸ்ட்ரெயின் டிஸ்கஸ்ல கொண்டு வரணும், ப்ராப்பரா ஒரு ஜெனடிக் மாடிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு 9 years எடுக்கும். 9 years-ஆ? 9 years வேணும். ஓகே, சோ எவ்ரி 9 years பிறந்து அவன் ஸ்கூலுக்கு போய் ஆமா 10 வயசு ஆயிரும். 9 years அவ்வளவு டைம் எடுக்கும் ஒரு டிஸ்கஸ் வந்து ஒரு ஜெனரேஷன் டு அடுத்த ஜெனடிக்கா ஸ்டேபிள் பண்றதுக்கு 9 years. ஓகே, 5 ஆஃப்ஸ்பிரிங் மாறணும். 5 ஆஃப்ஸ்பிரிங் மாறும்போது மட்டும்தான் அந்த குவாலிட்டியை நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஆக்சுவலா நீங்க வந்து முத உங்க ஃபார்முக்கு வந்தப்ப நீங்களும் பிரீடிங்க்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி பிரீட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, பட் இப்ப கிடையாதோ? இப்ப பண்ணல பிரதர். அது வந்து அடுத்த டிஷ் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா. இது ப்ரோ, இந்த ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா ப்ரோ இது வந்து வெர்டிகல் ப்ளூ டைகர் டர்காய்ஸ். ஓகே, பாடியில பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கும். டாப்ல இருந்து டாப் ஆஃப் த ஃபின்ல இருந்து பாட்டம் ஃபின் வரைக்கும் நல்லா வெர்டிகல் லைன்ஸ் தெரியும். ஓகே, ஓகே, நல்ல ப்ளூ பேஸ் ஃபிஷ். ப்ளூ தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரேரா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்களா? ப்ளூ வந்து ரொம்ப ஓல்டு ஹாபிஸ்ட், பழைய ஹாபில இருக்கவங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப இதுல என்ன சொல்ல, நான் ரொம்ப வருஷமா இந்த டிஸ்கஸ் ஹாபில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ளூ பேஸ் தான் பிடிக்கும். இந்த ரெட் எல்லாம் பெருசா வாங்க மாட்டாங்க. அவங்க அந்த ப்ளூ பேஸ் ப்ளூ டோன்ல இருக்க ஃபிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ப்ளூ பேஸ் கிடையாது, இதோட ஆக்சுவல் பேஸ் கலர் வந்து பிரவுன். ஓகே, சோ பிரவுன் பேஸ் வந்து ப்ளூவா தெரியும். சரி, ஓகே. இப்ப எனக்குலாம் ரெட் தான் அட்ராக்டிவா தெரியுது. இல்ல, காமனாவே ரெட் தான் ப்ரோ எல்லாருக்குமே அட்ராக்டிவா தெரியும். பழைய ஹாபிஸ்டுக்கு தான் ப்ளூ. பழைய ஹாபிஸ் மட்டும் தான் இந்த ப்ளூ ஸ்ட்ரெயின். உங்களுக்கு எது அட்ராக்டிவா தெரியுது? எனக்கு வந்து இந்த வைல்ட் ஸ்ட்ரெயின் தான் ரொம்ப பிடிக்கும். வைல்டுல இருந்து வருது. வைல்டு வந்து பேசிக்கலி பிரவுன் ஸ்ட்ரெயின் நிறைய இருக்கும். வைல்டு வந்து பிரவுன், கிரீன், ரெட் இருக்கு. ஆக்சுவல் நேச்சுரல் கலர் டிஸ்கஸ் சொல்றீங்க? ஆக்சுவல் ஆமா, கிரீன், பிரவுன் அதெல்லாம். சோ அந்த பிரவுன்ல இருந்து வர்றதுதான், பிரவுன் அண்ட் கிரீன் கிராஸ் பண்ணி கொண்டு வர்றதுதான் இந்த பிரவுன் பேஸ்ல இருந்து வர்றது. இந்த ப்ளூலாம் அதுல இருந்து தான். ஓகே, எனக்கு வைல்டு தான் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் மறக்கல ப்ரோ. ஏன் பிரீடிங் ப்ரோ?
ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஏன் இங்க நம்ம ஸ்டாப் பண்றோம்னா, ஒண்ணு நமக்கு அவ்வளவு வாட்டர் கிடையாது, ஓகே அவ்வளவு ஆர்ஓ வாட்டர் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பிளஸ் ப்ரீடிங்க பொறுத்த வரைக்கும் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்குள்ள பேபிஸை கொண்டே வர முடியாது. ஓகே தேர்ட் வந்து அதோட growth பீரியட் வந்து ரொம்ப அதிகம். ஓகே ஒரு 3 inch ஃபிஷ் நம்ம சைஸ் பண்ணி இந்த குட்டில இருந்து இவ்வளவு இந்த 3 inch கொண்டு வர்றதுக்கு வந்து எனக்கு 7 months இங்க எடுக்குது. 7 months அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட், அதுக்கு நம்ம போடுற காஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் சொன்னா ஒரே வார்த்தையில இது இந்தியன் பிரீடு தானே வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. சப்போர்ட்டும் இல்ல, சப்போர்ட்டும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிரீட்னா என்ன குவாலிட்டி கொடுத்தாலும் அதோட பிரைஸ் வந்து எனக்கு 500 ரூபாய் கிடைக்குமா 600 ரூபாய் கிடைக்குமா அதுதான் பாக்குறாங்க. ஆனா அதுல இருக்க குவாலிட்டி யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது. சோ அதனால இங்க பண்றது, சென்னையில பண்றது ரொம்ப கஷ்டம். சரி ப்ரோ, ஒவ்வொரு டைமும் உங்களை ப்ரீடிங்கை பத்தி கேட்டு பண்ண வச்சிடலாம் நினைச்சேன், நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இல்ல நானும் இப்போ பண்ற மாதிரி இல்ல பிரதர். ஓகே, எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டோம், அதுல எந்த ஒரு விதமான ரிட்டர்ன்ஸும் கிடையாது. மேபி கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியா இருக்கலாம், எங்களுக்கு வந்து அஃபோர்டபுளா கிடைக்குது அப்படின்ட்டு. பட் ஆனா நம்ம அப்படி பண்றதுல நமக்கு நோ யூஸ். நம்மளோட டைம், எனர்ஜி, மணி எல்லாமே வேஸ்ட். ஓகே, அதே மாதிரி அதுல இன்னொரு பெரிய டிராபேக் என்ன இருக்குன்னா, இந்தியன் பிரீடே பண்ணி நீங்க நல்லா சைஸ் பண்ணி ஒரு 4 inch கொண்டு வந்துட்டாலும் இந்த மாதிரி இம்போர்ட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி வரும்போது கஸ்டமர் சிம்பிளா கம்பேர் பண்ணிடுவாங்க, இவன் வந்து இந்தியன், இவன் வளர்த்த ஃபிஷ் தான் இம்போர்ட்னு சொல்லி விக்கிறான்னு சொல்லிடுறாங்க. இது வேற பிரச்சனை, இதுவும் இருக்கு. சோ லோக்கல் பிரீடையும் இம்போர்ட் பண்றதையும் நம்ம ஒரே இடத்துக்குள்ள கொண்டு வரதுல நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிறதுனால பண்ணவே முடிய மாட்டேங்குது. சரி, ரைட். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க, இந்தியன் பிரீட் தான் இது, இந்தியன் பிரீட் தான், இவன் சும்மா வந்து இம்போர்ட்டட்னு சொல்லி சேல் பண்றாங்க. ரைட். அப்புறம் இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா இது பேர் வந்து மேப்னு சொல்லுவோம். மேப். ஓகே, ஒரு மேப் மாதிரி பாடியில லைன்ஸ் இருக்கும். சோ அதனால இது வந்து மேப். ஓகே, சைஸ் வந்து அதேதான் 4.5 to 5 inch சைஸ். தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. எது ப்ரோ? மேப், மேஸ், பிஜிஎன் யாரு பேர் வைக்கிறான்னா அந்தந்த பிரீடர் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தேடி. இப்போ வந்து அபிஷியலாவே என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்களோட அந்த இன்டர்நேஷனல் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போடுறாங்க, ஒரு புது ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சா இதுக்கு யாரு பேர் வைக்கலாமோ நம்ம பேர் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலரா பண்றாங்க மலேசியால இருக்க பிரீடர்ஸ் மட்டும். சோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பேரை வைக்கிறாங்க. நீங்க எதனா கொம்பன், காளி அப்படின்னு போட்டு விடுங்க, எல்லாம் கமெண்ட்ல போட்டு விடுவோம். ஆனா அவங்களுக்கு அது குளோபலி ரீச் ஆகிற மாதிரி இருந்தா கண்டிப்பா வைக்கிறாங்க. ஓகே, செமையா இருக்கு. இதெல்லாம் நல்ல ப்ராப்பர் ரெட் பேஸ் உள்ள ஃபிஷ். நீங்க பாடி பாத்தீங்கன்னா ரெட் பாடி. ஓகே, அதுல லைன்ஸ் இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி மீன். ஆமா, உங்களுக்கு ஜெனரலாவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மீன். அழகா இருக்கு. என்ன ப்ரோ, இதுவும் செவச்சவன் இருக்கு. 7 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. இது வந்து போல்கா டாட் செக்கர் போர்டுன்னு சொல்லுவோம், ஆர் பாண்டா செக்கர் போர்டு. ஓகே, இது 2 பேர் இருக்கு. செக்கர் போர்டு தான், செக்கர் போர்டு வெரைட்டில போல்கா டாட் ஆர் பாண்டா செக்கர் போர்டு. ஓகே, ரொம்ப ஃபைன் ஸ்பாட்டடா இருந்துச்சுன்னா போல்கா டாட்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஸ்பாட்ஸ் நல்லா பெரிய பெருசா அந்த பாண்டால இருக்க மாதிரி பெரிய பெரிய ரவுண்ட்ஸ் ரிங்ஸ் இருந்ததுன்னா அது பாண்டா செக்கர் போர்டு. ஓகே. சோ இந்த ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா இது வந்து ரஃப்லிஷான்னு சொல்லுவாங்க. எது ப்ரோ? ஓகே ஓகே. டாட்ஸ் இல்லாதது. டாட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் தி பாடியில இருக்காது. வேற உங்களுக்கு ஃபின்ன சுத்தி ஃபுல்லாவே இருக்கும், ஃபேஸ சுத்தி இருக்கும். சென்டர்ல மட்டும் ஒரு ரிங் மாதிரி இருக்காது. ஓகே. அந்த ரஃப்லிஷான ஒரு ஃப்ளவர் இருக்கு, அதோட அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இப்ப இதுக்கு முன்னாடி காமிச்ச மேப்புக்கு வந்து வெர்டிகல் லைன்ஸ் இருந்துச்சு, இதுக்கு வந்து டாட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஆமா ரிங்ஸ் இருக்கும். ரிங்ஸ், ஆமா, டாட் ரிங்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். ஓகே. மார்க்கிங் வந்து இதுக்கு டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் லைன் மார்க்கிங், இதெல்லாம் ரிங் மார்க்கிங். பிளஸ் இந்த ஃபிஷ் வந்து ரெட் பேஸ் ஃபிஷ்ல ஒயிட் பேட்டர்ன். ஓகே ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒயிட் பேஸ் ஃபிஷ்ல ரெட் பேட்டர்ன். ஓகே. சோ இது பாடி பேஸ் கலர் வந்து ரெட். டிஸ்கஸ்னால நான் ஒரு தனி அழகு தான் ப்ரோ, பாக்குறப்ப ஆசையா இருக்கு. மாஸ்டர் ஃபிஷ் டேங்க்ல விட முடியுமா? விடலாமே, அரோனா கூட விடலாம். அப்படியே விடலாமா? தாராளமா விடலாம். நீங்க அரோனா மட்டும் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா டிஸ்கஸ் விடலாம். ஓகே. அரோனா, ஸ்டிங்ரே, அதான் கொஞ்சம் அதாவது செமி அக்ரெசிவ் ஃபிஷஸ் கூட எல்லாம் நீங்க விடலாம். ஹண்ட் பண்ணி சாப்பிடாத ஃபிஷ் கூட விடலாம். இப்ப அரோனால ஹண்டர்ஸ் கிடையாது, வாய்க்குள்ள நுழையிறது மட்டும் சாப்பிடும், சும்மா போயிட்டு அக்ரெசிவா இருக்காது. சோ அந்த மாதிரி ஃபிஷ் கூட எல்லாம் நீங்க தாராளமா டிஸ்கஸ் விடலாம். ஓகே, ரைட். கேட் ஃபிஷ் கூட விட்டோம்னா இதையே முழுங்க பாக்கும். ஆமா, செட்ட பிடிச்சவன். சரி, சோ இதுவும் மான்ஸ்டர் ஃபிஷ் கூட விடலாம். இது ஒரு சீக்ரெட் வெரைட்டி தான். இன்னும் கொஞ்சம் அக்ரெஷன் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்கஸ்ல அக்ரெஷனே காட்டும். ஓகே ஓகே. சரி ப்ரோ, அடுத்து பார்க்கலாமா? எஸ். ஏன் ப்ரோ, வைல்டு தான் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்குமா இல்ல ரெட் கலர் டிஸ்கஸ் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கிறது வந்து வைல்டு தான் பிரதர். ஆனா அது எனக்கு மட்டும் தான் பிடிச்ச மாதிரி இருக்கு, அதனால நான் அதை வெளில பெருசா எடுக்கிறது கிடையாது. ஓகே. ரெட்ஸ் வந்து ஜெனரலாவே எல்லா ஹாபிஸ்க்கும் ரொம்ப இம்ப்ரெசிவா ஒரு டேங்க்ல போட்டாலே நல்லா பிரைட்டா இருக்கிறதுனால
மோஸ்ட் ஆஃப் த 99.9% விரும்புறது வந்து ரெட் டிஸ்கஸ் தான். So அதனால மோர் ஆஃப் ரெட் தான் இந்த வாட்டி ஸ்டாக்ல இருக்கு. ஓகே. ஆக்சுவலா வைல்டு ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? வைல்டு கிடையாது, வைல்ட் கிராஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் வைல்ட் டிஸ்கஸ் இருக்கு. ஓகே. வைல்ட் டிஸ்கஸ் இங்க நான் ஏன் கொண்டு வரேன், டைரக்ட் வைல்டு கேட்கல நானு. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனா வைல்டு தான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு. வைல்டு F1 தான் வச்சிருக்கேன். F1 நம்ம கிட்ட 2 ஸ்ட்ரெயின் இப்போ லாஸ்ட் டைம் காமிச்சீங்க ஞாபகம் இருக்கு. ஆமா, இப்போ நம்ம கிட்ட 2 ஸ்ட்ரெயின் அவைலபிளா இருக்கு F1. ஓகே ரைட். இது என்ன டைப் ப்ரோ? இது வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் ஆஃப் செக்கர் போர்டு. செக்கர் போர்டு தானா? இதுதான் நார்மல் செக்கர் போர்டு. ஓகே. ஒயிட் அண்ட் ரெட் பேஸ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். ஓகே. எந்த ஸ்பெசிபிக் பேட்டர்னும் கிடையாது. மிக்ஸ் மேட்சா பேட்டர்ன் இருக்கும், வெர்டிகலா இருக்கும், ஸ்பாட்டட் ரிங்ஸ் இருக்கும். ஓகே. எல்லா வெரைட்டி, எல்லா டிஃபரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இதுதான் பேசிக் செக்கர் போர்டு, பிஜிஎன் செக்கர் போர்டு. ஆக்சுவலா உங்களோட பிரைசிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேக்குறேன். எக்ஸாக்ட்டா இது வந்து என்ன ரேட் வரும்? இந்த செக்கர் போர்டு எக்ஸாக்டோட பிரைசிங் 6000 rupees ஒரு பீஸ். ஒரு பீஸ். ஓகே. செம்ம அழகா இருக்கானுங்க ப்ரோ. சைஸ் 4.5 to 5 inch. ஓகே. 5 inches கூட இருக்கு. 5 inch. 4.5 to 5.5 ஃபுல் சைஸ் இருக்கும். ஓகே. பாடி சைஸ் வந்து 4.5 to 4.5 inches. ஓகே. சரி அடுத்து பார்க்கலாமா? எஸ். இதுல எத்தனை ப்ரோ இருக்கு? சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல 4 ஸ்ட்ரெயின் இருக்கு. 4 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஆமா. ஃபுல் ரெட்ல நடுவுல பார் வர மாதிரி இருக்குது வந்து ஓகே ரோஸ் ரெட்னு சொல்லுவோம். ரோஸ் ரெட் பார் வருது. ஆமா. ஓகே. எஸ், அதெல்லாம் ரோஸ் ரெட்ஸ். அது பக்கத்துல உங்களுக்கு ரஃப்லிஷா சின்ன சைஸ் தெரியுது, ஒரு ஃபிஷ் ரெட்ல ஸ்பாட்டட். ஓகே. ரஃப்லிஷா ஆக்சுவலா மிக்சடா விட்டா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ. மிக்சடா நல்லா இருக்கும் ப்ரோ. கரெக்டான கலர் காம்பினேஷன்ல விட்டா நல்லா இருக்கும். இதுல நீங்க பாக்குறது எல்லாமே மோர் ஆஃப் ரெட் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு யூனிஃபார்மா தெரியுது. ஓகே. சோ நீங்க மல்டிபிள் கலர் ரெட், ப்ளூ, எல்லோ நல்லா இருக்கு. ரொம்ப மல்டிபிள் கலர்ஸ் விட்டாலும் கண்ணுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்காது. ஏன்னா எந்த கலர் ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளில தெரியும். கலர் இல்லாத ஃபிஷ் எல்லாம் வெளியே போயிடும். இப்போ இதுக்குள்ள ஒரு ப்ளூ ஃபிஷ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதானே எனக்கு தெரியல. இல்லையா? எது ப்ரோ? அந்த பின்னாடி ஓடுது பாருங்க. ஆமா, சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பாக்குறேன்னு. ஒரு ப்ளூ ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ப்ளூ ஸ்கார்பியன். சோ அதனால அது ரெட்டுக்குள்ள எல்லாம் ப்ளூ இருக்கிறதே தெரியாது. ஆமா. சோ இந்த ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வைல்ட் பேஸ் தான், வைல்ட் கிராஸ். வைல்ட் கிராஸ். இந்த பின்னாடி ஒரு பிரவுன் கலர்ல ஒரே ஒரு ஃபிஷ் போகுது பாருங்க, கலரே இல்லாம உடம்புல. வைல்ட் கிராஸ்னா இது வந்து வைல்ட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபிஷ். ஓகே. வைல்ட் தான், பட் அதான் F1 ஜெனடிக்ஸ். சோ இந்த மாதிரி குட்டில பாத்தீங்கன்னா கலரே இல்லாம இருக்கும். ஓகே. பட் அந்த ஃபிஷ் பெரிய மீனா ஆகும்போது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா மீனோட அந்த மீன் ரொம்ப அழகா வரும். என்ன கலர்ல வரும் ப்ரோ? இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஃபுல் பெருசா ஆனோடனே ரெட் வந்துரும். ஃபுல் ரெட் ஆயிடும். இந்த மாதிரி பஞ்சியா வருமா? மத்த ஃபிஷ் இதை விட பயங்கர ரெட்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட் ரெட்ல வரும். ரொம்ப டீப் மரூன் அந்த கலர்ல வந்துரும். ஆக்சுவலா இப்ப இந்த வைல்டு எல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவா நமக்கு பயப்படுமா இல்ல நார்மலா? இல்ல பிரதர், நார்மலாவே இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறான், இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டேன் வைல்டுன்ற. இல்ல வைல்டுனா பயப்படணும்லாம் கிடையாது பிரதர், கிடையாது. ஆக்சுவலி F0 வைல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஃபிஷ்ஷை விட ரொம்ப ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங். ஓகே ஓகே. ஆனா அத அப்படியே மாத்தி ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. வைல்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இல்ல கேப்டிவ் பிரீட்ஸ் தான். இல்ல ஆக்சுவலா வேணா அது டிஸ்கஸ்ல நம்ம சொல்லலாம், மத்த ஃபிஷ்ல அப்படி சொல்ல முடியாதுல. மேபி தெரியாது, நீங்க வைல்டு எடுத்து வச்சீங்கன்னா தெரியும். ஆனா வைல்டு தான் வேற எதுலயும் பார்த்ததுல பெட்டாஸ்ல பாத்திருக்கேன், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஆக்சுவலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு வாட்டி ஒரு 15 வைல்ட் ஃபிஷ் வச்சிருந்தேன். ஓகே. அது கூட கேப்டிவிட்டில நார்மலா ஒரு 3 ஃபிஷ் ஒரு டேங்க்ல வச்சிருந்தோம். ஓகே. இன்ஃபெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த 3 கேப்டிவிட்டி ஃபிஷ் மட்டும் தான் இன்ஃபெக்ட் ஆச்சு. வைல்டுல இருக்க 15 ஃபிஷ்மே நல்லா தான் இருக்கும். ஓகே. ரொம்ப இம்யூனா இருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங். டைரக்ட் வைல்ட் டைரக்ட் F0 வைல்ட். ஓகே. ஆனா இங்க ஏன் அது நம்ம கொண்டு வர முடியலன்னா, ஒன்னு ஷிப்பிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், செகண்ட் ஃபிஷ்ஷும் எக்ஸ்பென்சிவ், ஓகே, தேர்டு அத பத்தின நாலேஜ் ரொம்ப கம்மி. சோ அதை இனிமே தான் பொறுமையா கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி அதர் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப கேப்டிவ் பிரீட்ல இருந்து நிறைய பிரீடர்ஸ் பாத்தீங்கன்னா வைல்டுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ அது இன்டர்நேஷனலா எப்படி பிரீடர்ஸ் எல்லாம் இம்போர்ட்டர் ஆவறாங்க, அது மாதிரி அதே மாதிரி அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டைரக்டா வைல்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களே என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா வைல்ட கொண்டு வந்து வச்சு வைல்டு எல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ். என்ன காரணம் ப்ரோ வைல்டு எக்ஸ்பென்சிவா இருக்கு? இப்ப F1லயும் அதே இம்யூனிட்டி இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். வைல்டு எக்ஸ்பென்சிவா இருக்கிறது காரணம் அதை டைரக்டா ரிவர்ல கேட்ச் பண்ண உடனே இப்ப கரண்ட்லி இருக்கிற குளோபல்
சேஞ்சஸ்னால ரிவர்ல அந்த சைஸ் ஃபிஷ் இருக்கிறதும் ரொம்ப கம்மி. ஓகே. பிளஸ் அதை பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்றவங்களும் ரொம்ப கம்மி. ஓகே. வைல்ட்ல இருந்து எடுத்துட்டு அதோட குவாரண்டைன் டைம் 8 months. ஓ ஓகே. சோ நம்ம பாக்குற அழகா இருக்காது வைல்ட்ல இருந்து கேட்ச் பண்ண உடனே. அது ரொம்ப ரொம்ப பெத்தட்டிக்கான ஒரு இருக்கும். ஆமா, அதை குவாரண்டைன் பண்ணி அதை பெல்லட்டுக்கு மாத்தி அதை ஃபுல் கண்டிஷன் பண்ணி அவங்க சேல் பண்றதுக்கு 8 months மினிமம் டைம். சோ எல்லாம் முடிச்சு உங்களுக்கு பிரேசில்ல இருந்து இங்க இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து $300 தான் ஸ்டார்டிங். $300 ஒரு ஃபிஷ் ஸ்டார்டிங். வைல்டு நல்ல குவாலிட்டி பிக் சைஸ் வைல்டுனா அது வந்து $300 தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா F0ன்னு சொல்லி குட்டி கொடுப்பாங்க 3 inch. 3 inch வந்து டு பி ஃப்ராங்க் அத ரிவர்ல இருந்து கேட்ச் பண்றதுக்கு யாருக்குமே பெர்மிட் கிடையாது. அந்த 3 inch வைல்டுன்னு சொல்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து F1 F2ல பிரீட் பண்ணி கொண்டு வரதுதான். ஓகே. இல்ல எனக்கு ஆக்சுவலா இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க அடுத்து என்னென்ன வைல்டு காட்ட போறீங்கன்னா என்னதான் உங்க ஃபேவரட்னு பாப்போமே. கண்டிப்பாக. சரிங்க ப்ரோ, அடுத்து பார்க்கலாமா? எஸ் ப்ரோ, இதுதான் நான் சொன்ன F1 ஆஃப் வைல்டு. அப்படியா? ஆமா, வைல்ட்ல ரெட்டா இருக்கு ப்ரோ. ஆமா, வைல்ட்ல ரெட் பேஸ்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. இது வந்து F1 வைல்ட் ரெட் கியூரிபெரா. ஆமா, இந்த ஃபிஷ்ஷோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது வரைக்கும் நான் இந்த ஃபிஷ்க்கு வந்து கலர் ஃபீடே பண்ணது கிடையாது. ஓகே. எந்த விதமான ஹார்மோன் ஃபீடோ எக்ஸ்ட்ரா கலர் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி எந்த ஃபீடுமே ட்ரை பண்ணது கிடையாது. வெறும் பெல்லட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனா growth ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ. பட் ஆனா இம்யூன் வைஸ் ரொம்ப சூப்பர். ரொம்ப 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 பிரமாதமான ஒரு ஜெனட்டிக்ல இருக்கிற ஃபிஷ். ஆக்சுவலா இவனுக்கு கொஞ்சம் அந்த பேட்டர்னும் இருக்குல்ல? ஆமா பிரதர், வைல்டுனாலே உங்களுக்கு அந்த மேல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பேட்டர்ன் இருக்கும். ஓகே. நீங்க மத்த ஃபிஷ் பாக்குற அளவுக்கு இது வந்து ஷேப் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரவுண்ட்ல இருக்காது. ஓகே. கொஞ்சம் பாயிண்டடா தான் இருக்கும். பட் ஆனா வைல்ட்ல இருந்து ஃபார் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அது எல்லா வைல்டுமே இந்த மாதிரி தான் வருமா பாடி ஷேப்? இல்ல பிரதர், இந்த குவாலிட்டி இந்த ஷேப்ல இருக்கு. ஓகே. இன்னும் பெட்டர் ரவுண்ட் குவாலிட்டி எல்லாம் போலாம். ஆனா ஸ்டார்டிங் ஃப்ரம் $600 அந்த மாதிரி இருக்கும். ஓகே. $600 இருக்காதா? $600 ஃபுட் கூட கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. ஒரு பேசிக் ஃபுட் வாங்கினாலே 800-900 இப்போ. ஓகே, செமையா இருக்கானுங்க. அந்த ப்ளூ பேட்டர்ன் வைல்டுல ரெகுலரா வர்றது கண்டிப்பா இருக்கும். எல்லா ஃபிஷ்லயும் ப்ளூ பேட்டர்ன் ஷூரா இருக்கும். நீங்க வைல்டுன்னு சொல்றப்ப எனக்கு தெரியல. பட் இந்த பிளைன் ரெட்டா பஞ்சியா பாக்கும், வலையில பிடிக்கும் தெரிய மாட்டேது கலர் பயந்துட்டு. மேபி பட் நல்லா ரெட்டா இருந்துச்சு, சூப்பரா. அதான் சொன்னேன், இது வந்து எந்த கலர் ஃபீட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபிஷஸும் கூட. ஓகே, செமையா இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஆயிட்டானுங்க, நல்ல ரெட்ல இருந்தானுங்க. ரைட், நேச்சுரல் ரெட் கலர். வைல்ட்ல ரெட் பேஸ்னு இருக்கு. சோ அந்த ரெட் பேஸ்ல இருந்து வர்றதுனால ஓகே தே ஆர் வெரி ரெட். ஜெனட்டிக்கலி ரெட். எந்த பிக்மெண்ட்ஸும் பார்க்க முடியாது நம்ம மத்த ரெட் ஃபிஷ்ல இருக்க மாதிரி. டிஸ்கலரேஷன்லாம் இருக்காது ரொம்ப. ஓகே, பியூர் ரெட், பியூரா ரெட் இருக்கும். ஃப்ரம் பாடி டில் டெயில் எல்லா இடத்துலயுமே இருக்கும். சரிங்க ப்ரோ, அடுத்து பார்க்கலாமா? எஸ் ப்ரோ, இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெட் செக்கர் போர்ட், சைஸ் 2.75. நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ஸ்டார்டிங் $900 இதான். ஓ ஓகே, ஸ்டார்டிங் 900 ஃபார் சிங்கிள் ஃபிஷ். ஓகே, ஆக்சுவலா ரொம்ப குட்டி குட்டி மீனா தான் இருக்கு. ஆமா பிரதர், 2.75 inch தான் இருக்கும் சைஸ். ஓகே, இது பெருசாச்சுன்னா நல்ல குவாலிட்டி ரெட் செக்கர் போர்ட் மாதிரி வரும். பேஸ்ட் ஆன் த ஹாபிஸ்ட் க்ரூம் பண்றத பொறுத்து, அதை எப்படி அவங்க சைஸ் பண்றாங்கன்றத பொறுத்து அது என்ன சைஸ் என்ன மாதிரி குவாலிட்டியில அது மாறும்ன்றது. கண்டிப்பா எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம அதுல ப்ரிஃபர் பண்ணி தான் வைக்கணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பெரிய செக்கர் போர்டு அளவுக்கு பஞ்சியான ரெட் இல்ல. பஞ்சியான ரெட் இந்த சைஸ்ல வராது. இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். உங்களுக்கு இதோட குவாலிட்டி எப்படி நல்லா இருக்குன்னு டிஃபைன் பண்ணலாம்னா, இந்த சைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு பேட்டர்ன் இருக்கும். ஆமா, எந்த ஃபிஷ்ஷுமே ஹாஃப் பாடியில பேட்டர்ன் இல்லாம இல்ல. எல்லா ஃபிஷ்ஷுக்குமே ஃபுல் பாடி பேட்டர்ன் கவர்டா இருக்கு. ஆப்வியஸா இது பெருசாகும் போது ஃபுல் பாடி பேட்டர்ன் இருக்கும். அது என்ன மாதிரி பெருசா ஆக்குறோம், எவ்வளவு குவிக்கா ஆக்குறோம்ன்றது அந்த ஹாபிஸ்டோட டேலண்ட பொறுத்தது. ப்ரோ, இது வந்து 3.5 inch சைஸ் ரெட் மெலன்ஸ் ஹை பாடி. ஓகே, ரெட் மெலன்ஸ் ஒரு நல்ல குவாலிட்டி ரெட் மெலன்ஸ். ஹை பாடினா என்னது ப்ரோ? பாடி வந்து ப்ராப்பர் ரவுண்டா இல்லாம கொஞ்சம் வெர்டிகலா அதிகமா தெரியும் பார்க்க. ஓகே, அது நல்ல விஷயமா இல்ல? நல்ல விஷயம் தான். ஹை பாடி வந்து கொஞ்சம் ரேர். ரேர். ஓகே, ஆமா, ரவுண்ட் பாடி ஹை பாடி சூப்பர் ஹை பாடி இருக்கு. இவங்க ரொம்ப வெர்டிகலா தெரியும். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து புல்டாக்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து டிஃபார்மிட்டி. புரியல, அது வந்து குறை. நீங்கள் ரொம்ப ஆங்கிலத்தில் பேசுவதா எனக்கு புரிய மாட்டுது. அது வந்து ஓகே, ஆமா, அது இன்னும் ரொம்ப அதோட வெர்டிகலா இருக்குமா? ஆமா, இப்ப ரவுண்ட் பாடி நமக்கு வந்து டயகனலாவும் வெர்டிகலாவும் ப்ரொபோர்ஷனா இருக்கும். ஓகே, வெர்டிகலா ஹை பாடின்றது கொஞ்சம் பெருசா இருக்கும் வெர்டிகலி.
சூப்பர் ஹைபர்டு இன்னமும் அதிகமா இருக்கும். ஓகே. அதுக்கு மேல புல்டாக்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா வெர்டிகலா தான் ஃபிஷ்ஷே இருக்கும், ரொம்ப சப்பையா இருக்கும். ஹாரிசான்டலா ரொம்ப சப்பையா இருக்கும். ஓகே. எனக்கு ஆனா புதுசா இருக்கு. அது வந்து வெர்டிகலா இருக்கும்ன்றது எனக்கு புதுசா. அது வந்து டிஃபார்மிட்டி. ஓகே ஓகே. ஆக்சுவலா அந்த மாதிரி ஃபிஷ் எதனா ஸ்டாக் எடுத்திருக்கீங்களா? எடுக்கல ப்ரோ, அதை நான் பொதுவா எடுக்க மாட்டோம், யாரும் விரும்ப மாட்டாங்க. அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. ஆல்சோ அதோட ஸ்விம்மிங் பேட்டர்ன் அந்த அளவுக்கு அழகா இருக்காது பாக்க. ஓகே. இவனுங்க ஸ்லோவா அப்படி கூட்டமா, அது ஒரு மாதிரி கொஞ்சம் உடஞ்ச கப்பல் தள்ளுற மாதிரி பொறுமையா போகும். ஓகே. இது ப்ரோ இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட். ஓகே. ரெட் ஐரிஸ், கண்ணு நல்லா ரெட்டா இருக்கும். ஓகே. ப்ளூ டைமண்ட் ஃபிஷ். ஆக்சுவலா இந்த ஃபிஷ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டேங்க் நல்லா ரொம்ப அழகா தெரியும். ஆமா, ஏன்னா கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால. ஓகே. ப்ளூ ரெட்ன்ற ரெட் நல்லா தெரியுது. இது நல்ல குவாலிட்டி, ஹை ஃபின். ஃபின் நல்லா பெருசா இருக்கும். ஓகே. சைஸ் என்ன ப்ரோ? ஃபிஷ் சைஸ் ஆனா 2.75 இன்ச் தான் சைஸ். பட் ஃபிஷ் பார்க்க 3 இன்ச் ஃபிஷ் மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த ஃபின் நல்ல பெரிய பெரிய ஃபின். ஓகே. இப்போ இந்த மீனுங்களுமே வளர வளர இன்னும் ப்ளூ டார்க் ஆகுமா? ஆமா ப்ரோ. ப்ளூ வந்து ஜெனரலா இந்த ப்ளூ பேஸ் ஃபிஷ் வந்து டார்க் பேக்ரவுண்ட்ல போட்டீங்கன்னா நல்லா பிரைட்டா தெரியும். ஓகே. ஒரு பிளாக் டேங்க்ல இல்லனா இன்னும் நல்ல டார்க்கர் ப்ளூல இருக்க டேங்க்ல எல்லாம் போட்டீங்கன்னா பயங்கர ப்ளூவா தெரியும். ஓகே ஓகே. அதனாலதான் நான் அந்த ரெட்ல போடுறது, கொஞ்சம் கான்ட்ராஸ்டா தெரியுமேன்றதுனால. இது சைஸ் 2.75. இதோட பிரைஸ் 1100 rupees ஒரு பீஸ். ஓ ஓகே. கேட்காம பிரைஸ் சொல்லிட்டீங்க. ஆமா, கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி, ஹை ஃபின், ரெட் ஐரிஸ் எல்லாமே இருக்கு. ஹை ஃபின்னா என்னது ப்ரோ? லார்ஜான ஃபின்னா? கொஞ்சம் ஃபின் பெருசா இருக்கும். ஃபிஷ் பெரிய ஃபிஷ்ஷா தெரியும், ஆனா ஃபிஷ் சின்னதுதான். ஓகே ஓகே. அதனால இது ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் வெரைட்டி. ஓகே. நமுடா ப்ளூ ஹெக்கல் கிராஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ ஹெக்கல் கிராஸ் ஜெனரலா பார்த்தா பிரவுன் பேஸ் ஃபிஷ், ரெட்ல வரும் இல்லனா பிரவுன்ல வரும். ஓகே. இது இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா இது வந்து ப்ளூல இருக்கும். ப்ளூ பேஸ் ஃபிஷ் வித் ஹெக்கல் பார். ஓகே. இது நான் இம்போர்ட் பண்ணதுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ளூ ஹெக்கல் இம்போர்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி கிடைக்கல எங்களுக்கே, போய் எவ்வளவு தேடியும் கிடைக்கல. இந்த வாட்டி தான் கிடைச்சிச்சு. நல்ல சைஸாவும் இருக்கு ப்ரோ. 5.5 இன்ச் சைஸ் இருக்கும். ஓகே. சாலிட் திக் பார் இருக்கும். ஒரு பார் பாத்தீங்கன்னா நல்ல திக்காவே இருக்கும் உங்களுக்கு பாக்க. சோ இது வந்து ப்ளூ ஹெக்கல் கிராஸ். ஓகே. இதுல இதோட மேக்ஸிமம் சைஸ்னா என்ன ப்ரோ டிஸ்கஸ்க்கு? ப்ரோ இதோட ஜென்ரலா டிஸ்கஸோட நான் இங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்த மேக்ஸிமம் சைஸ் வந்து 8.5 இன்ச். ஓகே. இல்ல யூசுவலா எல்லாமே அந்த சைஸ் வருமா? வராது ப்ரோ, டெஃபினட்டா வராது. ஜென்ரலா 5.5. இப்போ நீங்க பாக்குற சைஸ் கொண்டு வந்தா நல்ல க்ரூமிங், நல்ல சைஸ் பண்ணா இந்த சைஸ் பார்க்கலாம். 5 to 5.5 இன்ச். ஓகே. இப்போ ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து டேங்க் பேக்ரவுண்ட் நீங்க இவ்வளவு டார்க்கா கொடுக்கல, இதுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்கீங்க. இல்ல, இது ஏன் பிளாக் கொடுத்துருக்கோம்னா இதுக்குள்ள வைல்ட் ஜெனடிக்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஓகே. சோ அதனால பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்தாலும் இந்த ஃபிஷ் எல்லாம் ரொம்ப டார்க்கா டர்ன் ஆகாது. அதுவும் இல்லாம இந்த ஃபிஷ் ஆல்ரெடி சோல்டு எல்லாமே. ஓகே ஓகே. இது நாளைக்கு ஷிப் பண்ணணும், அதனால இது அப்படியே குவாரண்டைன்ல இருக்கு. ஓகே ரைட். சரி அடுத்து பார்க்கலாமா ப்ரோ? இது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நியூ பிரீடர் மலேசியால. ஓகே. அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியால இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சைஸ் எல்லாமே ஜம்போ சைஸ் ஃபிஷஸ். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க ஸ்ட்ரெயின் வந்து சூப்பர் ரிங் லெப்பர்ட். இந்த ஃபிஷ் ப்ரோ? அந்த ஃபிஷ் வந்து சூப்பர் ரிங் லெப்பர்ட். பாடியில பாத்தீங்கன்னா ரிங்கா பேட்டர்ன் இருக்கும். பின்னாடி டெயில் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ரிங்ஸ் மாதிரி பேட்டர்ன் தெரியும் பாடியில நல்லாவே. சோ அதனால அது வந்து சூப்பர் ரிங் லெப்பர்ட். இது வந்து இரப்ஷன்ஸ், வெரி ஓல்ட் அண்ட் கிளாசிக் ஸ்ட்ரெயின். இரப்ஷன்ஸ் நல்ல திக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஓகே. பழைய ஸ்ட்ரெயின் தான், வெரி ஓல்ட் ஸ்ட்ரெயின். இப்போ ரொம்ப கிடையாது மார்க்கெட்ல. ஓகே. இந்த இப்ப நீங்க பாக்குற குரூப் ஆஃப் ஃபிஷஸ்ல ஒன்னே ஒன்னு தான் இருக்கு. சோ இரப்ஷன். இது வந்து செக்கர் போர்டு, ஹை குவாலிட்டி செக்கர் போர்டு. ஓகே. இது வந்து அந்த பிரீடர் வச்சிருக்க புது பேர் வந்து கொஞ்சம் ஃபன்னியான நேம் தான். சொல்லுங்க. ரெட் மங்கி. மங்கி செக்கர் போர்டுக்கா? செக்கர் போர்டுக்கு அந்த பிரீடர் வச்சிருக்க பேர் வந்து ரெட் மங்கிஸ். ஓகே ஓகே. அது இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பேர். ஆமா, லெஃப்ட்ல இருக்கிறது மேல், ரைட்ல இருக்கிறது ஃபீமேல். ஓகே. இது வந்து பேம்பூ கோப்ரா. பேம்பூ கோப்ரா? ஆமா, பேம்பூ கோப்ரா ஸ்னேக் ஸ்கின் வெரைட்டில வர்றது. நல்ல ரெட் பேஸ்ல இருக்கும். ஓகே ஓகே. இந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஃபிஷ் வந்து ஆல்பினோ லெப்பர்ட். ஆல்பினோ லெப்பர்ட்? ஆமா, லெப்பர்ட்ல ஆல்பினோ ஜெனடிக்ஸ். ஓகே. ஃபிஷ் நல்லா, இது வந்து எந்த டேங்க்ல போட்டாலும் உங்களுக்கு இந்த பெப்பரிங் இஷ்யூஸோ ஃபிஷ் கலர் மாறுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நேச்சுரலாவே இந்த கலர் தான். அது ஆல்பினோ ஜெனடிக்ஸ்ல வர லெப்பர்ட் ஃபிஷ். ஆல்பினோ ஜெனடிக்ஸ்னா அது ஒயிட் தானே? ஒயிட் கிடையாது, ஒயிட் மேல பேட்டர்ன் கலர்ஸ் வரும். அது ஒயிட்னு ஜெனரலா சொல்ல முடியாது. ஜெனட்டிக்கலி ஆல்பினோனா அது ஒரு ஜெனட்டிக்கலி ஹைலி மாடிஃபைட் ஸ்ட்ரெயின். ஓகே. சோ அப்படி வர்றதுனால அது வந்து அந்த ஆல்பினோன்னு சொல்றோம். இதெல்லாம் தான் அந்த பிரீடர் சொன்ன ரெட் மங்கீஸ். மங்கீஸ்.
ஒரு ஃபன்னியான நேம் மங்கீஸ்னு. நல்ல டீப் ரெட் இருக்கும். நல்லா இருக்குங்களா? புது பிரீடர் எடுத்திருக்கீங்களே, இது சூப்பரா இருக்கு பிரதர் ஃபிஷ். இது ரொம்ப பாப்புலர் வேர்ல்டு வைடா, அந்த பிரீடர் வந்து நிறைய இடத்துல போகுது. பட் இந்த வாட்டி தான் நாங்க பிரீடரை முதல்ல தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்தப்ப இங்க டேங்க் இருந்துச்சா? இருந்துச்சு பிரதர். இது நீங்க பாக்குறது எல்லாமே இருந்துச்சு. இதுல புதுசா இந்த டேங்க் புதுசு. ஓகே. இது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தது, நீங்க லாஸ்ட் டைம் கவர் பண்ணிருக்கீங்க. இப்ப புதுசா ஸ்கேப் பண்ணிருக்கேன். ஓகே. டிஸ்ப்ளேக்காக இனி இங்க. ஆமா, இனி இங்க. இதுவும் ஒரு புது டேங்க். இது இப்பதான் டிஸ்மேண்டில் பண்ணேன். இதை திருப்பி ரீசெட் பண்ணணும். ரொம்ப பயங்கர பெருசா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 6 feet 6 feet by 2 feet width, height 2.75. அதுக்கு ஃபில்ட்ரேஷனும் 6 feet சம்ப். டெய்லி நான் போய் தூங்கலாம், அவ்வளவு இடம் இருக்கும் அதுல. ஆமா, தாராளமா படுத்து தூங்கலாம், அவ்வளவு பெரிய இடமா. ரைட். ஆஹா, நல்லா பெரிய சைஸா இருக்கானுங்களே. ஆமா, இதுதான் பிரதர் கிரீன் பேஸ் ஃபிஷ். ஓகே. நீங்க பாக்குற இந்த ஃபிஷ் தான் கிரீன் பேஸ். ஆக்சுவலா என்னோட கேமரால இவன் கிரீனா விழல. ஆமா, ஆனா நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? கிரீன் தெரியுது, லைட் கிரீனா தெரியுது. லைட் கிரீன், டீல் கிரீன் சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலா வைல்ட்ல வந்து கிரீன் டிஸ்கஷனே அப்படிதான் இருக்கும். இல்ல, நான் மொபைல்ல கிளிப்பிங் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். எஸ், இது வந்து இதோட பேர் பாத்தீங்கன்னா யுரானஸ். யுரானஸ் ஓகே, அப்படின்னு அந்த பிரீடர் வச்ச பேரு. பறவைல இருந்து தாண்டி கிரகத்துக்கு போயிட்டாங்க. ஆமா, யுரானஸ். ஆக்சுவலா இது வந்து கிரீன் டெஃபே கிரீன் டிஸ்கஸ் தான். ஓகே ஓகே. டெஃபே கிரீன்னா வைல்ட்ல இருக்கிற பேசிக் கிரீன் டிஸ்கஸோட நேம். வைல்ட் தானே இது? இது வைல்ட் கிடையாது. இது வந்து பிரீட் பண்ணது, கேப்டிவ் பிரெட். பட் இங்க ஸ்ட்ரெயின் வந்து வைல்ட்ல இருக்கு. வைல்ட் வந்து டெஃபே கிரீன். ஓகே ஓகே. கொஞ்சம் ரெட் ஸ்பாட்ஸ் வரும் உடம்புல கீழ மட்டும், அதான் டெஃபே கிரீன். இது ப்ரோ, இது வந்து பீஜியன் ஜாகுவார். ஆமா, பீஜியன் பேஸ், ஆனா ஜாகுவார் டைப்ல இருக்கும். ஓகே. இது ஒரு 6 inch ஃபிஷ். நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி ஃபிஷ். நீங்க மேல பாக்குறது வந்து டைகர் டர்க்வைஸ். நீங்க வெளியே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ப்ளூ டைகர் டர்க்வைஸ். பாடி ப்ளூ பேஸ் நிறைய இருக்கும். இது வந்து ரெட் டைகர் டர்க்வைஸ், பாடி ரெட் பேஸ் நிறைய இருக்கும். ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ளூ டோனும் தெரியாது. இதுல இருக்கிறது எதனா எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கா ப்ரோ? எல்லாமே ரொம்ப அழகா. யுரானஸ் தான் எக்ஸ்பென்சிவ் இப்போதைக்கு. ஓகே. அந்த யுரானஸ் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் ஒவ்வொன்றுமே இதுல அழகா இருக்கு. ஆமா, இந்த ஃபிஷும் ரேர் ஸ்ட்ரெயின். இது என்ன ஸ்ட்ரெயின் ப்ரோ? மேல இருக்குதா? ஆமா, இது வந்து ஆல்பினோ ப்ளூ டைமண்ட். ஆமா, ப்ளூ டைமண்ட்ல ஆல்பினோ ஜெனடிக்ஸ். ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ டோன்ல இருக்கும், ஆனா ஆல்பினோ ஜெனடிக்ஸ். ஓகே. பின்னாடி இருக்க ப்ளூ பேக்ரவுண்ட்னால ப்ளூ அவ்வளவு தெரியல. ஆனா நீங்க அந்த ஃபின்ஸ்ல இப்பயும் பார்க்கலாம், நல்லா ப்ளூ தெரியும். ஓகே ஓகே. சோ அது வந்து ஆல்பினோ ப்ளூ டைமண்ட், பெரிய ஃபிஷ். அது என்ன ப்ரோ, கூட்டத்துல ஒரு கருப்பாடு மாதிரி ஜியோஃபேகஸ், ரெட் ஹெட் டாப்போஸ். என்னது ப்ரோ? ரெட் ஹெட் டாப்போஸ் அப்படின்னா ஜியோஃபேகஸோட ரொம்ப பாப்புலரான ஒரு வெரைட்டி. ஓகே ஓகே. ரெட் ஹெட் டாப்போஸ் என்னோட பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிஸ்கஸ் ஹாபிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அதிகமா வச்சிருந்த ஃபிஷ் வந்து ஜியோஃபேகஸ் தான். ஓகே. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஜியோஃபேகஸும் நான் ஒரு 50-100 ஃபிஷ் வச்சு. இது சேல் இருக்கா? சேலுக்கு தான், ஆனா இந்த சைஸ்ல கிடையாது, இன்னும் சைஸ் ஆனதுக்கு அப்புறம். சைசிங்காக. ஓகே. எங்கெல்லாம் டிஸ்கஸோட அளவு கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இதுங்க இருக்க டேங்கோட பாட்டம் நல்லா கிளீனா வச்சிருக்கோம். எந்த ஃபுட்டுமே கீழே எக்ஸஸா இருக்க கூடாது. நல்லா இருந்தாலும் நல்லா கிளீன் பண்ணி ப்ராப்பரா கிளீனா வச்சிருக்கோம் பாட்டம்ஸ. இதுல 2 ஸ்ட்ரெயின் மிக்ஸ்டா இருக்கு. ரெட் ஹெட் டாப்போஸும் இருக்கு, ஓகே, ஆல்டி ஃப்ரான்ஸும் இருக்கு. ஓகே. எப்படி ப்ரோ இந்த பேர்லாம் ஆரம்பிச்சுக்கிறீங்க? பிஜிஎன் இதெல்லாம் ஈஸியா இருக்கு. ஆல்டி ஃப்ரான்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். இதுல அந்த பாடியில டாட் இல்லாத ஃபிஷ் எல்லாம் ஆல்டி ஃப்ரான்ஸ். ஓகே. ஆல்டி ஃப்ரான்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா ஜியோஃபேகஸ் வெரைட்டிஸ்ல ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ். ஓகே. ஃபுல் சைஸ் 1 அடி வரைக்கும் வளரும். 1 feet வரும். 1 feet வளரும் ஆல்டி ஃப்ரான்ஸ். ப்ராப்பரா க்ரூம் பண்ணீங்கன்னா அது வந்து சாண்ட் ஷிஃப்டர்ஸ். ஆக்சுவலா அவங்களுக்கு சாண்ட் வேணும். சாண்ட் எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அவங்க ஸ்பிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சாண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஃபிஷ் பார்க்க. சம்ப் அடைச்சுக்கும். ஆமா, இப்போதைக்கு வைக்க முடியாது, ஏன்னா இது வந்து இதுல வைக்க முடியாது. பட் ஆனா ஜெனரலா ஹாபில இருக்கவங்க சாண்ட் போட்டு வச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த டேங்க்ல நான் வந்து ஜியோஃபேகஸ் தான் விட போறேன். ஓகே. ஒரு 6 numbers ஆஃப் ஜியோஃபேகஸ், அப்புறம் ஒரு 6 numbers ஆஃப் ரெட் கியூரிபெரா. ஸ்பேஸ் கரெக்டா இருக்குங்களா? 6 மீனுக்கு தாராளமா. இது 500 liter டேங்க் ப்ரோ. ஸ்டிக்கரிங் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ. ப்ளூ வித் ஒயிட். ஆமா, இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்டிக்கர் கலர். ஓகே. கொஞ்சம் நிறைய பேர் இந்த கலர் விரும்புறாங்க, டபுள் ஷேட் இருக்கிறது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரைட் ப்ரோ, முடிஞ்சிருச்சுங்களா? இன்னும் இருக்குங்களா? அவ்வளவுதான் பிரதர். ஆஸ் ஆஃப் நோ ஸ்டாக் இவ்வளவுதான் இருக்கு. ஸ்டாக் நிறைய இருக்கு.
நம்ம கவர் பண்ணது மேஜரா இருக்க எல்லா லாஸ்ட் 2 வீடியோலயே நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஆமா, அதனால நம்ம நிறைய வந்து கவர் பண்ணாம தான் இருக்கும். ஆமா. சோ ஜென்ரலா மீதி எல்லாமே காமனா எல்லா இடத்துலயும் அவைலபிள் ஸ்டெயின்ஸ் தான். பர்டிகுலரா ஒரு சில ஸ்டெயின்ஸ் சொல்லணும்னு நினைச்சதை மட்டும் இந்த வீடியோல நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ரைட், சரிங்க ப்ரோ. நம்பர் கொடுத்துறேன், எஸ், லொகேஷன் கொடுத்துறேன். நீங்க ரீட்டைல் டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? நீங்க நம்ம ஃபார்முக்கு மார்னிங் 8 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் எனி டைம் வரலாம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா பெட்டர். என்னோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்க வரலாம். மோஸ்ட்லி அவைலபிளா தான் இருப்போம். இருந்தாலும் கால் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபுல் டைம் நம்ம உங்களுக்காக கொடுக்க முடியும். ஓகே, எனி டைம் நீங்க வரலாம். 24/7 அந்த வாரம் ஃபுல்லா அவைலபிள் தான். சரி ப்ரோ, நம்பர் கொடுத்துறேன், லொகேஷன் கொடுத்துறேன். Thank you so much. அடுத்த வீடியோல சந்திப்போம் with more exciting and new stocks. கையாளுத்தாதீங்க ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. Thank you.